அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தியிருக்கு நண்பர்களே. அதாவது தாக்குதலை நிறுத்துறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயங்கரமா உதாவிட்டாரு. நாங்க ஈரானை ஒண்ணுமில்லாம் பண்ண போறோம், அப்படி அடிக்க போறோம், இப்படி அடிக்க போறோம்னாரு. ஆனா அவர் சொல்லி ஒரு சில மணி நேரங்கள் கூட இல்லை, அதுக்குள்ள திடீர்னு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திடுச்சு அமெரிக்கா. இப்படி திடுதிப்புன்னு அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாம் ஆய்ந்தபோது ரொம்ப சுவாரஸ்யமான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் வெளிவராத தகவல் இது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிடுறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று காலையில் நீங்கள் டிவி பார்த்துருந்தீங்கன்னா ட்ரம்ப் அப்படியே பயங்கரமாக ஆக்ரோஷமாக உதார விட்டுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சிருக்கும். ஈரானை நாங்கள் அழிக்க போகிறோம், ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறோம், என் பேச்சை கேட்காத ஒரு நாடு இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மனுஷன் பொங்குறதை பார்த்தோம். அதை பார்த்துட்டு நான் கூட நினச்சேன், இந்த போர் இப்போதைக்கு முடியாத போல் இருக்கே, போட்டு படுத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அவர் பேசி 2 மணி நேரம் கூட முழுசாக முடிவடையலை. அதற்குள்ளாக ஈரான் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய கூட்டுப்படையுடைய தளபதி அறிவிச்சிருக்கிறாரு. தாக்குதலை நிறுத்தினது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு காரணம் என்ன? ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததா, தெரியாமல் நடந்ததா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் பலருடைய மனசில் எழ ஆரம்பிச்சது. அதற்கான விடையை நாம் தேடி போன போது தான் பல ஆச்சரியகரமான தகவல்கள் நமக்கு கிடைச்சது நண்பர்களே. முதலாவதாக இந்த தாக்குதலை நிறுத்தினதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அமெரிக்காவுடைய சென்ட்காம் அப்படின்னு அழைக்கப்படுகிற சென்ட்ரல் கமாண்ட் இருக்குது இல்லையா, அதனுடைய தளபதியான அட்மிரல் பிராட் கூப்பருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. நேற்றைய தினம் ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்த மாதிரி நாங்கள் ஈரானை அழிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருந்த அதே வேளையில் இந்த பக்கம் சென்ட்காமுடைய கமாண்டர் அட்மிரல் பிராட் கூப்பர் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்காவுடைய உயர் தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொடுத்த ரிப்போர்ட்டில் 2 முக்கியமான விஷயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. முதலாவதாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது வான்வெளி தாக்குதல்கள், திடீர் தாக்குதல்கள் மூலமாக என்னென்ன அழிவுகளை நாம் ஈரானின் மீது திணிக்க முடியுமோ அந்த அழிவுகளை எல்லாம் நாம் செய்து முடிச்சிட்டோம். நீங்கள் மிசைல் வச்சு தாக்கக்கூடிய ஈரானுடைய மிலிட்ரி டார்கெட்டுகளை எல்லாம் நாம் அழிச்சாச்சு, ஓரளவுக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வான்வெளி தாக்குதல்கள் நடத்தினோம் அப்படின்னா அதில் பெரிய அளவிலான பலன் அமெரிக்காவுக்கு இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே ஈரானை அடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னா, தரைப்படையை ஈரானுக்குள்ளே அனுப்பணும். அது மிகப்பெரிய ஆப்ரேஷனாக இருக்கணும். அதற்கு மிகப்பெரிய அளவில் பல 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு செலவாகும். அது மட்டும் இல்லை, அப்படி நாம் அனுப்பிட்டோம் அப்படின்னா சாமானியத்துக்கு நாம் வெளியில் வர முடியாது. ஈரானில் நாம் பல தசாப்தங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டியது வரும். முன்பு ஆப்கானிஸ்தானில் சிக்கினது போல, வியட்நாமில் சிக்கினது போல அமெரிக்கா சிக்கிக்கும். இது ஒரு ஆபத்தான பாதையில் நாம் பயணிக்கிறதாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவே பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது அந்த மீட்டிங்கில். ஆனால் இந்த பிராட் கூப்பர் அடுத்ததாக சொன்ன விஷயந்தான் பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அமெரிக்காவுடைய உயர் அதிகாரிகளுக்கு. அந்த ரிப்போர்ட்டுடைய அடுத்த பகுதியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து நடத்துவதற்கு நம்மிடம் போதிய ஏவுகணைகள் இல்லை. அது மட்டுமல்ல, அதைவிட முக்கியமாக அமெரிக்காவுடைய தளங்கள்லாம் கல்ஃப் பூரா இருக்குது இல்லையா, அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்மகிட்ட போதிய தடுப்பு ஏவுகணைகள் இல்லை. அதாவது வான்வெளி ஈரான் தங்க மேலே வான்வெளி தாக்குதல் நடத்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் வேணும் இல்லையா,
அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்கான மிசைல்ஸு ராக்கெட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, கையிருப்பு கிட்டத்தட்ட 0 அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மிக குறைவான கையிருப்பு தான் இருக்குது. இதை வந்து நாம் ரெப்ளனிஷ் பண்ணணும்னா, இதை வந்து நாம் மீண்டும் உருவாக்கி படையில் சேர்ப்பதற்கு நமக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்போ தொடர்ந்து வான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா நாம் ஒரு ஏவுகணை போட்டோம்னா ஈரான் திருப்பி நம்மளை அடிக்கும்போது அதை தடுப்பதற்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டிருக்கிறாரு. இப்படி ஈரானின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஏவுகணை ராக்கெட்டெல்லாம் ஸ்டாக் இல்லை அப்படின்னும், அப்படி ஈரான் வந்து திருப்பி தங்களை தாக்கும்போது அதை தடுப்பதற்கு தங்ககிட்ட பேட்ரியட் மிசைல்ஸ் போன்ற வான் பாதுகாப்பு மிசைல்கள் தங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட உடனேயே அமெரிக்காவுடைய உயர் அதிகாரிகள் ட்ரம்ப்புக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னும், உடனடியாக ஈரானின் மீதான அத்தனை தாக்குதல்களையும் நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஈரானின் மீது அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தினதுக்கு உண்மையான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய வழக்கமான ஆதரவு நாடுகள் இருக்குது இல்லையா, மேற்கத்திய நாடுகள், அந்த நாடுகள் எல்லாமே இப்பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறத ட்ரம்ப்புக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதிகாரிகள். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த போர் வந்து நமக்கு மட்டும் பெரிய அளவில் செலவை கொடுக்கல, பிற நாடுகள், குறிப்பாக நம்முடைய நட்பு நாடுகள், கூட்டாளி நாடுகளுக்கும் இது பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கி இருக்குது. இன்னும் ஒரு சில மாதங்கள் இப்படியே தாக்குதல் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டாளி நாடுகள் தங்களை கைவிட்டு விட்டு சீனாவின் பக்கமோ ரஷ்யாவின் பக்கமோ சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பல நாடுகள் இப்பொழுதே சீனாவின் ஆதரவை நாடி அந்த பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே ரிப்போர்ட்டில் மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்பொழுது ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 3 நாடுகளை தான் பிற நாடுகள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு சில நாடுகளை தங்களுடைய நட்பு நாடுகள், கூட்டாளி நாடுகளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மிக முக்கியமாக சீனாவையும் இந்தியாவையும் சொல்லலாம். ஐரோப்பிய நாடுகளே இப்பொழுது சீனாவையும் இந்தியாவையுமே தங்களுக்கு தோழனாக, கூட்டாளியாக மாற்றுவதற்கு களமிறங்கி இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமாக முடிந்துவிடும் அமெரிக்காவுக்கு. கனடாவும் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சு வந்தது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட கனடாவும் கூட இப்பொழுது இந்தியாவோடு பல அக்ரிமெண்ட்டுகளை கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இராணுவ ரீதியிலான சப்போர்ட்டை தேடி கனடாவும் இந்தியாவையும் சீனாவையும் நாடுவதை அமெரிக்கா அனுமதிக்க கூடாது. அமெரிக்காவால் இனிமேல் கனடாவை மிரட்டி நிறுத்த முடியாது. ஆனால் அமெரிக்கா ஈரானின் மீதான தாக்குதலை நிறுத்திட்டு இந்த நண்பர்கள் மீதும் கூட்டாளிகள் மீதுமான மோதல் போக்க அமெரிக்கா நிறுத்தி கொண்டாலே போதும், கனடா மற்றும் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் பக்கம் மீண்டும் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய உயர் அதிகாரிகள் ட்ரம்ப்புக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் அதற்கு பிறகுதான் ட்ரம்ப்பு இந்த ஈரானின் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஹார்மோஸ் நீரிணை வழியாக நடக்கிற தாக்குதல்களை ஈரான் நிறுத்தி கொண்டதாக ஈரான் அறிவிச்சிருக்குது. அதனால் இனிமேல் கப்பல்கள் எல்லாம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் ஈரான் வேறொரு வெளியிட்ட இன்னொரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, நேற்று நள்ளிரவில் 6 கப்பல்கள் இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக ஈரானுக்கு தெரியாமல் தங்களுடைய டிரான்ஸ்பாண்டர்களெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக தெற்கு ஓரத்து வழியாக போக முயற்சி செய்ததாகவும், அதில் ஒரு கப்பல் வந்து விளக்க முடியாத காரணங்களால் அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்தித்தது அப்படின்னும், அது தவிர மீதி 5 கப்பல்களும் ஈரானுடைய மிரட்டல்களுக்கு பணிந்து மீண்டும் பின்வாங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்குது. சுருக்கமாக ஈரான் என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு கப்பலும் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக இனிமேல் போக முடியாது அப்படிங்கிறத சொல்லுது. அதே சமயத்தில்
ஓமானோடு பேச்சுவார்த்தை தாங்கள் நடத்துகிறதாகவும் ஓமானும் ஈரானும் இணைந்து ஹார்மோஸ் நீரிணை வழியாக போகிற கப்பல்களிடம் கப்பம் வாங்கலாம், டோல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளில் ஈரான் இறங்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா எவனோ, அந்த பழமொழிக்கு ஏற்ப சும்மா இருந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸில், ஃப்ரீயாக இருந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸில் இத்தனை போர்கள் நடந்தபோது கூட ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸு ஃப்ரீயாக தான் இருந்தது. அந்த வழியாக கப்பல்கள் போகிறது வரதில் பிரச்சனை வரவே இல்லை. அப்படி இருந்த ஒரு ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை தேவையில்லாமல் அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்தி இன்றைக்கி ஈரானுக்கு புதுசாக ஒரு ஐடியாவை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் மீதும் இஸ்ரேலின் மீதும் பயங்கரமான கடுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டுது. நண்பர்களே, இந்த அமெரிக்காவுடைய தாக்குதல் நிறுத்தப்பட்டதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ நாளை சந்திக்கிறேன். பாய் பாய்.